ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட் 2025ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மார்ட் போன் மற்றும் டிவி மற்றும் கேஜெட்ஸ்க்குலாம் விலை குறையுதா விலை அதிகரிக்குதா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆப்பிளோட ஃபோல்டபிள் போனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம டீப்சீக் ஏஐ, சாட் ஜிபிடி இதுக்கு போட்டியா இந்திய தரப்புல இருந்து ஒரு ஏஐயை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏஐ, எப்ப வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல சாஃப்ட்வேர் அப்டேட் அதிக வருஷம் கொடுக்குற பிராண்ட்ஸ் எது எது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக்கை பத்தி தெரிஞ்சுக்கிற உங்களோட சோசியல் மீடியால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்னோ போவா சீரியஸ்ன்ற ஒரு போனை கொண்டு வர போறாங்க. அவங்க அந்த டெக்னோ போவா சீரியஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு புதிய போனை கொண்டு வர போறாங்க. அது இந்தியாவுக்கு வரப்போது, அதோட டீஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டீஸ்ல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த போன் வந்து நத்திங் போன் போலவே இப்போ வந்து எல்இடி லைட்லாம் கொடுத்துருக்காங்க பேக்ல. இனிமே வர போன்ஸ்ல நிறைய போன்ஸ்ல இந்த மாதிரி எல்இடி லைட்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டெக்னோ போவால இந்த சீரிஸ் டெக்னோ போவா சீரிஸ்ல இந்த போனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் சுத்தி ஒரு எல்இடி ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஒரு வந்து ஹார்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதாவது அது ஒரு கார்னர் சைட்ல இருந்து பார்த்தா ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கு. அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. கேமரா சுத்தி மட்டும்தான் வருது, வேற எங்கேயும் வரல. இப்போ இந்த டெக்னோ போவோட நியூ சீரீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த RGB ஏர்க் இன்டர்ஃபேஸ் கேமரா லைட் வந்து எதுல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா டெக்னோ போவாஸ்ல 3 LED லைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா போவா 6 ப்ரோல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன வரப்போகுது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லல. இதோட டீஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. இந்த போனை பத்தி வேற என்ன தெரிஞ்சிருக்கு கேட்டீங்கன்னா மேற்கொண்டு போது நம்ம அப்டேட் பண்றோம். இப்போதைக்கு டெக்னோ தரப்புல இருந்து ஒரு எல்இடி பேட்டர்ன்ல ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல ஒரு எல்இடியோட ஒரு போன் வரப்போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்தியாவோட புதுசா ஒரு ஏஐ வரப்போகுது. அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சாட் ஜிபிடி, டீப்சீக் ஏஐ மிகப்பெரிய புகாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஏஐ இருக்கு. சாட் ஜிபிடி, டீப்சீக் ஏஐ, ஜெமினி ஏஐ, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட காப்லைட் ஏஐ, இந்த மாதிரி பலவிதமான ஏஐ இருக்கு. அதுக்கப்புறம் மெட்டா தரப்புல இருந்து ஒரு ஏஐ இருக்கு. இவ்வளவு ஏஐ இருந்தாலும் இந்திய தரப்புல ஏஐ வரணும் அப்படின்றது இந்திய கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது யூனியன் மினிஸ்டர், அதாவது மத்திய அமைச்சர் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவா அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா இப்போ ஓன் ஃபவுண்டேஷனல் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐ டெவலப்பிங்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்திய கவர்மெண்ட் அதுல என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல ஜிபியூ தேவைப்படும். அந்த ஜிபியூ ஃபவுண்டேஷனல் மாடலுக்காக கிட்டத்தட்ட 18,693 ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து அந்த ஜிபியூல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100 per hours பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ஜிபியூ வந்து ரன் பண்ணி இதோட இந்த ஃபவுண்டேஷனல் வரைக்கும் நாங்க வந்திருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 40% சப்சிடி மூலமா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஏஐ இந்திய தரப்புல இருந்து வரப்போது. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ வந்து டீப்சீக் ஏஐயோட அஃபோர்டபிள் காஸ்ட்ல வரப்போது. அடுத்த 10 மாசத்துல ஒரு பவர்ஃபுல் ஏஐ இந்திய தரப்புல இருந்து வரப்போகுது. அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா ஏஐ, இண்டி ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியா தரப்புல இருந்து வரப்போற ஏஐ வந்து இந்தியாவை மென்ஷன் பண்ணியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இதுக்காக வந்து இன்னும் மேற்கொண்டு 10,000 ஜிபியூஸ் ஆல்ரெடி டெவலப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல 10,000 ஜிபியூ வச்சு டெவலப்பிங் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இருக்கிற இது வரைக்கும் 10,000 ஜிபியூ வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. 18,693 ஜிபியூல 10,000 ஜிபியூ வச்சு டெவலப்பிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க இந்தியா. அதுல வந்து 8,693 ஜிபியூ இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அதை வச்சு கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த டீப்சீக் ஏஐ, அதுக்கப்புறம் வந்து இந்த டீப்சீக் ஏஐ ட்ரெயின் பண்றது யூசிங் 2000 ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாட் ஜிபிடி பாத்தீங்கன்னா 25,000 ஜிபி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதை விட காஸ்ட் கம்மியா இந்திய தரப்புல இருந்து வரும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அஸ்வினி வைஷ்ணவா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்தியா வந்து இந்த ஏஐ மூலமா இந்தியாவில் சேஃப்டி இன்ஸ்டிடியூட் இருக்கும். அதனால இந்தியாவுக்கு வந்து எக்கச்சக்கமான சேஃப்டியா இருக்கும். அதர் கண்ட்ரில உள்ள ஏஐ யூஸ் பண்றதுனால தாண்டி இந்திய ஏஐ யூஸ் பண்ணலாம், ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா iQOO Neo 10R இருந்து ஒரு புது டீடைல் கிடைச்சிருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா iQOO Neo 10R இந்தியாவுக்கு லான்ச் ஆக போகுது. அதுல வந்து எக்ஸ்க்ளூசிவான கலர் வேரியன்ட் கிடைச்சிருக்கு. அது என்ன கலர், இந்தியாவுக்காக என்ன கலர் கொண்டு வர போறாங்கன்றது தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தி நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான ஸ்பெக் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்க. இப்போ வந்து iQOO Neo 10R பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்காக என்ன கலர்ல கொண்டு வந்திருக்கீங்க, எக்ஸ்க்ளூசிவான கலர். இது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ, இந்த ரெண்டு கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் ஒயிட்டா இருக்கு, ஒரு பக்கம் வந்து ப்ளூவா இருக்கு. அப்படியே லைட்டா ஒயிட் ஷேடிங்ல வந்து ப்ளூ கலர்ல வந்திருக்கு. இதுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா ரேகிங் ப்ளூ அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க இந்த ஸ்மார்ட் போன் வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சர்க்குலர் கேமரா மாடல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஸ்பெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல இருக்கு. இது ஒரு பிளாக்ஷிப் லெவல் ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ப்ராசஸரை பாத்தீங்கன்னா Snapdragon 8s Gen 3ன்றதுனால வேற லெவல்ல இப்போ நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து ரெண்டு போன் இப்போ அவைலபிளா இருக்கு. அது எதுலன்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து எங்க அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அதாவது Blinkit எப்படி ஸ்மார்ட் போனை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதே போல இப்போ வந்து விவோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி Zepto வந்து இப்போ வந்து ஸ்மார்ட் போனை சேல்ஸ் பண்ண போறாங்க. Zeptoன்றது grocery மார்க்கெட் மட்டும் கிடையாது, இனிமேல் நாங்களும் ஸ்மார்ட் போன் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய நிறுவனமான அமேசான் பிளிப்கார்ட்டுக்கு போட்டியே இவங்க வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா விவோ தரப்புல இருந்து விவோ 18i போனும் விவோ 29 5G போனும் இப்போ வந்து Zepto தரப்புல வந்து சேல்ஸ் பண்ண போறாங்க. Zeptoல ஏற்கனவே ஆல்ரெடியா Redmi, Poco, OnePlus போன்லாம் இருக்கு. அந்த வகையில இப்போ வந்து விவோ தரப்புல இருந்து ரெண்டு போன் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. விவோ Y29 5G பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க 6GB RAM 128GB வேரியன்ட் 13% ஆஃபர் மூலமாக 15,499 ரூபாய்க்கும். அதுக்கப்புறம் வந்து விவோ Y29 5Gல 4GB RAM வேரியன்ட் பாத்தீங்கன்னா 13,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா Y18i பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB வேரியன்ட் 7,999 ரூபாய்க்கும். அதுல வந்து கிரீன் கலரையும் அதே பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு விவோ தரப்புல இருந்து இந்த போன் Zeptoல இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரோம். பட்ஜெட் 2025ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்களா. பட்ஜெட் 2025ல எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுல மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா தனிநபர் அதாவது சேலரி வாங்குறவங்க மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் வரைக்கும் நீங்க வருஷத்துக்கு சேலரி வாங்குங்க. மந்த்லி 1 lakh சேலரி வாங்குறவங்களுக்கும் இனிமேல் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் தான் முக்கியமான விஷயமானு கேட்டீங்கன்னா அதை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் மற்றும் டிவி மற்றும் கேஜெட்ஸ்க்குலாம் விலை குறையுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு முக்கிய அறிவிப்பா இருக்க பார்க்கப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க சொன்னதுலேயே இது ஒரு முக்கிய அறிவிப்பு. அதான்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் போனோட பேட்டரி மட்டும் இல்லாம இவி வெஹிக்கிளோட பேட்டரி, லித்தியம் பேட்டரி இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அதாவது சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க, அதாவது டியூட்டியை குறைச்சிருக்காங்க. அந்த ரோட் டாக்ஸை குறைச்சதுனால கொண்டு போற டாக்ஸ் டியூட்டியை குறைச்சதுனால அதனால நம்மளுக்கு வந்து விலை குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்மார்ட் போன் விலையை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் போனுக்கான சுங்க வரிகள்லாம் குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் 2025 2026ல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் போனோட விலை எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனா இப்போ வந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் விதமாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே 2018 ஸ்மார்ட் போனோட இறக்குமதி வரியை 15% இருந்து 20% அதிகரிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பிசிடிஐ 20% இருந்து 15% குறைச்சிருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம இனிமே வரப்போற ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து புதுசா வந்து 16 சீரிஸ்ல ஐபோனை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்றதும் அது மட்டும் இல்லாம இனிமே வரக்கூடிய மற்ற ஸ்மார்ட் போன்களும் விலை குறையும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு கவர்மெண்ட் விலையை குறைச்சிருக்காங்க, பிராண்ட் எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க டாக்ஸ் கம்மி பண்ணதுனால அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா சார்ஜர், அதுக்கு மட்டும் இல்லாம மொபைலுக்கான அக்சசரிஸ், அதுக்கு இல்லாம மொபைலுக்கான சர்க்கியூட் போர்டு எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வரியை குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து 2018ல 15ல இருந்து 20 உயர்த்தினதை இப்போ வந்து 20ல இருந்து 15 மீண்டும் குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு டாக்ஸை குறைச்சிருக்காங்கன்றதுனால பிரைஸ் கொஞ்சம் கம்மியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எதிர்பார்க்கலாம் நம்ம கம்மியா வரும்னு. ஆனா மற்ற பிராண்ட்ஸ் எந்த அளவுக்கு கம்மி பண்றாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கவர்மெண்ட் தரப்புல இருந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் போன், டிவி, அக்சசரிஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆப்பிள் தரப்புல இருந்து இப்போ வந்து ஏஆர் கிளாஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஆப்பிள் தரப்புல இருந்து அந்த ஏஆர் கிளாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க டெவலப்மெண்ட் ஸ்டேஜா. என்ன பிரச்சனை
தெரிவிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஏஆர் கிளாஸ் டெவலப் பண்றதோட ஆப்பிள் வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்காக விஷன் ப்ரோ ஹெட்செட்டை ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதுலயும் இப்போ வந்து ஆப்பிள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. இப்போ வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், நார்மல் கிளாஸ்லயே வந்து பில்ட் பண்ணலாம், நாங்க ப்ரொஜெக்டரை பில்ட் பண்ணி டிஸ்பிளேல இன்ஃபர்மேஷன் கொடுத்து இமேஜஸ் அண்ட் வீடியோ அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் ஆஃப் வியூ எல்லாமே கொண்டு வரலான்ற மாதிரி நாங்க எதிர்பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்டா நாங்க கொண்டு வரலான்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போ வந்து நாங்க வந்து அதுல வந்து இப்போ வந்து அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜை வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். ஃபியூச்சர்ல நாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் இருந்து ஏஆர் கிளாஸ் வரும், அதுக்காக விஷன் ப்ரோன்ற ஒரு ஓஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றலாம் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா வந்து ஆப்பிள் தரப்புல இருந்து இப்போ இந்த ஏஆர் கிளாஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க டெவலப்பிங் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. ஆனா வந்து மற்ற பிராண்ட் வந்து இதுல வந்து ஏஆர் கிளாஸ்ல இருக்கு, ஸ்மார்ட் கிளாஸ் மெட்டாவில் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து மெட்டாவும் ரேபனும் கொலாபரேஷன் பண்ணி ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆப்பிள் வந்து இப்போ வந்து ஏஆர் கிளாஸ் தயாரிக்கல, கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து எல்லாருமே எதிர்பார்த்தது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ X200 ப்ரோ சீரிஸ் இந்தியாவுக்கு வந்தோட X200 மினி காம்பேக்ட் போன் இந்தியாவுக்கு வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போ வந்து அதோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதே போன் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. ஒரு பிளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸை காம்பேக்ட் போன்ல கொடுக்கறது தான் விவோ X200 மினி சீரிஸை கொண்டு வந்தாங்க. இந்த X200 மினி இந்தியாவுக்கு வரும்போது என்ன ஸ்பெக்கோட வரப்போகுது, எப்போ வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 6.31 இன்ச் கூட AMOLED டச் ஸ்கிரீன் வரப்போகுது, 120 Hz refresh rate வரப்போகுது, 4500 பீக் பிரைட்னஸ் வரப்போகுது. இது MediaTek Dimensity ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் 9400 வரப்போகுது. இதுல வந்து RAM வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB RAM 16GB RAM கொடுத்திருக்காங்க. 12GB RAMல 256GB 16GB RAMல 512GB கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1TB வரைக்கும் வரப்போகுது 16GB RAMல. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50MP மெயின் கேமரா OIS ஓட வரப்போகுது. 50MP 3x ஆப்டிகல் ஜூமோட பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 50MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. 32MP செல்ஃபி கேமரா வரப்போகுது. 5700 mAh பேட்டரி வரப்போகுது. 90 watts wired charging support வரப்போகுது. 30 watts wireless charging support வரப்போகுது. Android 15 ஓட வரப்போகுது. FunTouch OS 15 ஓட வரப்போகுது. இது இந்தியாவுக்கு எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர்ல ஸ்டார்டிங்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல்ல வரலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆப்பிள் தரப்புல இருந்து ஒரு ஃபோல்டபிள் போன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஆப்பிள் தரப்புல இருந்து வரக்கூடிய ஃபோல்டபிள் போன்ல என்ன செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா அதோட இப்போ வந்து டிஸ்பிளே பார்ட்னரை இன்னும் வந்து ஆப்பிள் முடிவு பண்ணல. அதனால டிஸ்பிளே பார்ட்னரை முடிவு பண்ண போறது எப்பன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டபிள் போன் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கேலக்ஸி Z Flip மாதிரி ஒரு ஃபிளிப் போனை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேலக்ஸி Z Fold மாதிரி ஒரு பெரிய ஃபோல்டபிள், அதாவது அவங்க வந்து 19 இன்ச்சுக்கான ஃபோல்டபிள் ஸ்கிரீனோட கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வரப்போகுதுன்னு. 90.5 இன்ச்சோட அதாவது அவங்க வந்து மேக் புக்கே ஃபோல்டு பண்ற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான டிஸ்பிளே மேனுஃபேக்சர் பண்றவங்கள சாம்சங்கா எல்ஜியான்ற மாதிரி முடிவு பண்றதுல அவங்க தாமதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்சங் எல்ஜியை சேர்ந்தே ஒர்க் பண்ணி கொடுக்க போறாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிச்சு. ஆனா வந்து ஆப்பிள் தரப்புல இருந்து இப்போ தகவல் என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட காம்படிட்டரான சாம்சங்கும் கூகுளும் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோல்டபிள் போனா. ஆனா அவங்க இன்னும் அதை பத்தி என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா முடிவே எடுக்காம வச்சிருக்காங்க. ஃபோல்டபிள் டிஸ்பிளேவை பத்தி ஃபோல்டபிள் டிஸ்பிளேவை முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மத்த ப்ராடக்ட் எல்லாம் முடிவு பண்ணணும், காம்பனன்ட் எல்லாம் முடிவு பண்ணா. அது எப்போ முடிவு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரியில இருந்து இயர்லி ஏப்ரலுக்குள்ள, அதாவது பிப்ரவரி ஸ்டார்டிங், அதாவது இந்த மாசத்துல இருந்து ஏப்ரல் ஸ்டார்டிங்குள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டர் எண்டுக்குள்ள அவங்க முடிவு எடுத்துருவாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அது எப்போ வரலாம்னு கேட்டீங்கன்னா 2025 டிஸ்பிளே முடிவு பண்ணி 2027 சேல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கான ஃபைனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பிராண்ட் அதிக வருஷம் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாம ஓஎஸ் சப்போர்ட்டே கொடுக்குறாங்க. ஓஎஸ் முக்கியம். ஓஎஸ் முடிவு பண்ணி தான் நம்ம ஃபிளாக்ஷிப் போன்லாம் வாங்க போறோம். அதனால ஓஎஸ் அதிக வருஷம் சப்போர்ட் கொடுக்குற போன் லிஸ்ட் எதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வகையில பார்த்தோம்னா கூகுள் பிக்சல் தான். கூகுளோட பிக்சல் போன்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து 8 சீரிஸ்ல இருந்து 7 இயர்ஸ் ஓஎஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது 8 சீரிஸ் ஃபுல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் 9 சீரிஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து 7 இயர்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு
ஒரு காஸ்ட் போட்டு ஒரு 60,000 70,000 போட்டு ஒரு போனை வாங்கும் போது அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறது முக்கிய விஷயம். கூகுள் அதை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இதுக்கு முந்தின விஷயம் அதுக்கும் வந்து இன்னமும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூகுள் பிக்சல் 6 and 7க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 years சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லி ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அடுத்தபடியே யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட ஐபோன் 6ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 5 years சப்போர்ட் கொடுக்குறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ஆப்பிளோட ஐபோன் 6க்கு iOS 9ல இருந்து 15 வரைக்கும் OS கிடைச்சிச்சு அப்படின்றது தெரிஞ்சுங்க. 6Sக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் பெருசா பேசப்படுகிற ஆப்பிளோட ஐபோன்ல 6 years சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளாக்ஷிப் லெவல் போனான எஸ் சீரிஸ் அதாவது S24 S25 இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து அது மட்டும் இல்லாம அவங்களோட பிளிப் ஃபோல்டு கேலக்ஸி டேப் S10 அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 years கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்குற கேலக்சியோட A சீரிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 years சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால பெருசா பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேர்போன். இந்த ஃபேர்போனை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஃபேர்போன் 2 வந்து 2015 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து 2022 வரைக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 7 years சப்போர்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த போனுக்கு வந்து 7 years இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து அந்த கம்பெனி என்ன கிளைம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 10 years வரைக்கும் அவங்க செக்யூரிட்டி பேட்ச் சப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல 10 years வரைக்கும் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஃபேர்போனை பத்தி நம்ம சேனல்ல டெடிகேட்டடா ஒரு வீடியோ இருக்கு. ஃபேர்போன் எப்படி பிராண்ட்ன்றது அதை வேணா நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன். அதை பத்தி தெரிஞ்சுங்க. ஆனா ஃபேர்போன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இந்த டாப் 4 பிராண்ட் தான் சாஃப்ட்வேர் அப்டேட் அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம ஃபேர்போன் 5 பொறுத்த வரைக்கும் அதாவது லேட்டஸ்டா வந்த ஃபேர்போன் 5 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 5 years OS சப்போர்ட்டும் 8 years செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அவங்க ஃபேர்போன் 2க்கு 10 years செக்யூரிட்டி பேட்ச் சப்போர்ட் கொடுத்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல மட்டும் இல்லாம எல்லா ப்ராடக்ட்டோட ரியல் டைம் ஒரிஜினல் ஆஃபர்ஸ் மட்டுமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு அங்க ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.